இதுவரையிலும் நம்ம யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், காம்ப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் செட்டுக்கு நடுவில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, நம்ம எப்படி இதை வென் டயக்ராம்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம இதுவரையிலும் பார்த்தோம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூனியன் இன்டர்செக்ஷனுக்கு நடுவில் இருக்க கார்டினல் நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்ம 2 ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா பின்னாடி பெர்முடேஷன் சாப்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இதை எப்படி டிரைவ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆன் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட்ஸ் அதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு ஏற்கனவே ஃபெமிலரைஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் ஏன்றது பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜியன், பீன்றது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ப்ளஸ் ப்ளூ கலர் ரீஜியன், ஏ யூனியன் பி அப்படின்றது என்ன, எல்லோ ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் ப்ளூ கலர் ரீஜியன், ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த க்ரீன் கலர் ரீஜியன், A minus B அப்படின்றது only the yellow color region, B minus A அப்படின்றது பார்த்தீங்கன்னா only the blue color region. இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம இங்கே வச்சுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது எப்படி A யூனியன் B கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ 2 செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னே தெரிஞ்சுக்காம நம்ம எப்படி அதோட அவுட்புட் செட்டில், அதாவது 2 செட்டோட யூனியனோட அவுட்புட் செட்டில் ஏ யூனியன் பியில் ஏல என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, பியில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னே தெரிஞ்சுக்காமல் ஜஸ்ட் அதோட கார்டினல் நம்பர்ஸ் மட்டும் வச்சுட்டு எப்படி இதோட அவுட்புட் ஏ யூனியன் பின்ற செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த இமேஜ் வச்சுக்கோங்க. ஏ யூனியன் பின்றது நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், எல்லோ கலர் ரீஜியன் ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜியன் ப்ளஸ் ப்ளூ கலர் ரீஜியன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த எல்லோ கலர் ரீஜியன்றது என்ன, ஏ மைனஸ் பி அப்படின்ற ரீஜியன். க்ரீன் கலர் ரீஜியன் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற ரீஜியன். இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா பி மைனஸ் ஏ அப்படின்ற ரீஜியன். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம இந்த கார்டினல் நம்பர்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏ யூனியன் பி த கார்டினல் நம்பர் ஈக்குவல் டு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஏன் இப்படி எழுதுகிறோம், டைரெக்டாக என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா இதில் நமக்கு சில காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்படியே என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பின்னு போட்டிங்கன்னா அந்த டியூப்ளிகேட்டோட கவுண்ட்ஸும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் அப்படியே டைரெக்டாக எழுதக்கூடாது. அதனால தான் நம்ம இந்த டயக்ராமை வச்சு ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன எழுதிருக்கோம், என் ஆஃப் ஏ யூனியன் பி என்னென்னு எழுதுகிறோம், என் ஆஃப் ஏ மைனஸ் பி அதாவது இந்த எல்லோ கலர் ரீஜியன் ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அதாவது இந்த க்ரீன் கலர் ரீஜியனோட கார்டினல் நம்பர் ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் ஏ விச் இஸ் இந்த ப்ளூ கலர் ரீஜியன் கார்டினல் நம்பர். நமக்கு என்ன தெரியும், ஏ யூனியன் பின்றது எல்லோ ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் ப்ளூ இந்த 3 ரீஜியனோட சேர்ந்தது தான் தெரியும். ஓகேவா, ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன தெரியும், மேக்ஸில் ஒரு வேல்யூவை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம அட் அ டைமில் ஆட் அண்ட் மைனஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ ஈக்குவேஷன் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட போகிறேன் இமீடியட்டாக. ஸோ இந்த வேல்யூ ரெண்டும் நல்லிஃபை ஆகிடும், இந்த ஈக்குவேஷன் சேஞ்சே ஆகாது. ஆனால் நான் ஒரு வேல்யூவை ஆட் அண்ட் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதை நான் அப்படியே ரீஜனாக எழுதுகிறேன். ஓகே, இந்த ஏ மைனஸ் பின்றது என்னது, எல்லோ கலர் ரீஜியன் ப்ளஸ் இன்டர்செக்ஷன்றது க்ரீன் கலர் ரீஜியன். ஓகே, ப்ளஸ் பி மைனஸ் ஏன்றது ப்ளூ கலர் ரீஜியன், அகெயின் இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பின்றது க்ரீன் கலர் ரீஜியன் மைனஸ் க்ரீன் கலர் ரீஜியன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜியன் என்ன ஆகிடுது, ஏ ஆகிடுது. ஓகே, it becomes the region circle A, set A ஆயிடும். ஸோ n of A இது ரெண்டும் சேர்ந்து n of A அப்படின்னு ஆயிடுது. ஓகே, அதே போல் இது ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ்
n of b அப்படின்னு ஆகிடுது. இந்த மைனஸ் n of a intersection b அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ the cardinal number of a union b என்னவா இருக்கும் அப்படின்னா cardinal number of a plus cardinal number of b minus cardinal number of a intersection b. ஸோ என்ன தெரியுது, ஏபியும் பியும் ஆட் பண்ணி காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை ஒரு தடவை மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து ஏ யூனியன் பியோட அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபார்முலா. இதுதான் நம்ம டிரைவ் பண்ண ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டெரிவேஷன் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னாலும் மேபி எப்போனாவது கேட்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது வேறு எங்கன்னா யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இந்த டெரிவேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ இதுதான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, ஸோ கார்டினல் நம்பர் n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன செட் எடுத்து ஆக்சுவலாக செட்லையும் இது மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 1 2 3 4 5 நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண செட்டு தான் இது. யூனியன் டிஃபைன் பண்ணுறதுக்கு 3 4 5 6 and 7. ஸோ ஏவோட கார்டினல் நம்பர் என்ன? ஏவோட கார்டினல் நம்பர் 5. பியோட கார்டினல் நம்பர் என்ன? n of b is also 5. a யூனியன் b என்ன? a யூனியன் b செட் ஏல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதிட்டு பியில் இருக்க எலமெண்ட்ஸை ரிப்பிட்டேஷன் இல்லாமல் எழுதுவேன். ஸோ 3 4 5 ஆல்ரெடி இருக்குது, மிச்சம் இருக்குது 6ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட் இஸ் மை கார்டினல் நம்பர் ஆஃப் a யூனியன் b? It is not 5 plus 5 but it is actually 7 தான். Okay, so a intersection b set என்னவா இருக்கும்? Common, the elements that is common in both the set a and b என்னது? 3 4 5. so இதோட cardinal number என்ன? இதோட cardinal number என்ன? 3. so இப்போ இதை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b அப்படின்னு செக் பண்ணிடுவோம். n of a union b எவ்வளோ? 7 equal to n of a எவ்வளோ? 5. n of b எவ்வளோ? 5 minus n of a intersection b எவ்வளோ? 3, which is 10 minus 3, that comes to 7. Okay va? So this is the first formula we have derived. This is an important formula, so ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபார்முலாவில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து a யூனியன் b ஓட கார்டினல் நம்பர்ஸு. சப்போஸ் இது வந்து டிஸ்ஜாயின்ஸ் a and b ரெண்டும் டிஸ்ஜாயின்ட் செட்டாக இருந்ததுன்னா, டிஸ்ஜாயின்ட் செட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் நடுவில் காமனான எலிமெண்ட்ஸே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? ஏ இன்டர்செக்ஷன் பின்றது காமன் எலிமெண்ட்ஸே இல்லை அப்படின்னா இட் வில் பி அ நல் செட். ஸோ இதோட கார்டினல் நம்பர் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? அப்போது ரெண்டும் ஏவும் பியும் டிஸ்ஜாயின்ட் செட்டாக இருக்கிற கேஸில், இஃப் ஏ அண்ட் பி ஆர் disjoint sets அப்போ என்ன ஆகிடும்? a intersection b null set ஆகும். ஸோ n of a intersection b 0 ஆகிடும். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகிடும்? n of a union b is equal to n of a plus n of b. இந்த minus n of a intersection b வந்து minus 0 can be omitted. ஸோ டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா வந்து இப்படி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இதே வந்து 3 செட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது ஏன்ற செட்டும் பின்ற செட்டுக்கும் நடுவில் இருக்க யூனியன். இப்போ இதுவே ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ற செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதை டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா 1 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ A union B union C அப்படின்றது
இந்த எல்லா கலர்டு ரீஜனும் எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ, பிங்க், கிரே, க்ரீன், ரெட் இது எல்லா ரீஜனும் தான் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்ற ரீஜன் இல்லையா. ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சின்ற ரீஜன் எல்லோ ப்ளஸ் ஆரஞ்ச் ப்ளஸ் ப்ளூ ப்ளஸ் பிங்க் ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் கிரே. க்ரீன் இது கிரே ப்ளஸ் ரெட். ஸோ இந்த எத்தனை ரீஜன்ஸ் 1 2 3 4 5 6 7 ரீஜன்ஸ் இது இருக்குன்னா ஓகே. ஸோ இந்த 7 ரீஜன்ஸ் தான் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட கார்டினல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் வித்தவுட் த ஆக்சுவல் செட். ஓகே. ஸோ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம், அசோசியேட்டிவ் லா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இட் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அசோசியேட்டிவ் லா 2 + 3 + 5 can be written as 2 + 3 + 5 or 2 + 3 + 5. இதை எப்படி எழுதினாலும் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி த சேம். ஸோ இந்த ப்ராக்கெட் நான் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பிகாஸ் இட் டசன்ட் சேஞ்ச் த மீனிங் அண்ட் த வேல்யூ ஆஃப் த செட். ஓகேவா. ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா ஏ யூனியன் பி, இது ஏன்ற செட்டு இது பின்ற செட்டு அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா 1 இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகிடும், ஏ cardinal number of A plus cardinal number of இந்த பீன்ற செட் நமக்கு ஆக்சுவலாக பி யூனியன் சி அப்படின்னு இருக்குது மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பீன்றதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது பி யூனியன்ற செட் இருக்குது. ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஏ யூனியன் பி யூனியன் சியோட கார்டினல் நம்பரை நம்ம அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ராக்கெட் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த ப்ராக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபைனல் செட் வேரி ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம இங்கே இந்த ப்ராக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ப்ராக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா நமக்கு ஏற்கனவே இருக்க ஃபார்முலா ஃபார்மேட்டில் வருது. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே அப்ளை பண்ணுறோம். அடுத்து இப்போது இந்த செட் பாருங்கள், இந்த செட் அகெயின் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரியே இருக்குது இல்லையா. ஸோ நான் இந்த என் ஆஃப் ஏவை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த என் ஆஃப் ஏ அப்படியே வந்துருச்சு. இந்த என் ஆஃப் பி யூனியன் சி இருக்குது இல்லையா, அதுக்கு நான் அகெயின் இந்த ஃபார்முலா 1 அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் என்ன ஆகுது, என் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் ப்ளஸ் என் ஆஃப் த செகண்ட் செட் மைனஸ் என் ஆஃப் தேர் இன்டர்செக்ஷன். ஸோ இது என்ன ஆகுது, இந்த என்டையர் திங் என்னது, இந்த என் ஆஃப் பி யூனியன் சியோட எக்ஸ்பேன்ஷன் தான் இது. ஸோ இந்த மிச்சம் இருக்க என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சியை நான் இங்கே அப்படியே எழுதுகிறேன். ஓகே. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ அப்படியே எழுதிக்கிறேன் ப்ளஸ் இந்த ப்ராக்கெட், இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராக்கெட்டை மட்டும் ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். n of b plus n of c minus n of b intersection c. அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா we can use distributive law இல்லையா. ஸோ n of இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத என்னென்னு எழுத போகிறேன், a intersection b யூனியன் a intersection c அப்படின்னு எழுத போகிறேன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஞாபகம் இருக்கா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் செட் பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த உள்ளே இருக்கிறத ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணி இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது அகெயின் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேஸில் இருக்குது. இது செட் ஏ, இது செட் பி, நடுவில் யூனியன் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். n of a அதை தவிர மீது எல்லாத்தையும் நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். n of a plus n of b plus n of c minus n of b intersection c. இந்த மைனஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஓகே. முன்னாடி மைனஸ் இருக்குது, அதனால் நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன். அப்புறம் மைனஸை உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுது, n of ஏன்ற செட்டுக்கு பதிலாக a intersection b அப்படின்னு இருக்குது. அடுத்து ப்ளஸ்
பின்ற செட்டுக்கு பதிலாக ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ற செட் இருக்குது. ஸோ n of a intersection c ஃபார்முலாவில் அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த முன்னாடி இருக்க அப்படி n of a plus n of b plus n of c minus n of b intersection c இது வரலும் எழுதியாச்சு. ஓகே, அடுத்து இங்கே இருக்க மைனஸை உள்ளே நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் n of a intersection b, again plus into minus minus n of a intersection c, minus into minus plus n of a intersection b intersection a intersection c. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு வந்துருச்சு. பட் இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஏதோ நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயக்ராமில் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற பார்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க பார்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் ப்ளஸ் கிரே கலர் இல்லையா? அதே போல் ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்க பார்ட் இது, ஏக்கும் சிக்கும் காமனாக இருக்க பார்ட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் கிரே கலர். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு இங்கே என்ன இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்க பார்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ற பார்ட் என்ன, இந்த பார்ட் இல்லையா? ஸோ த ஒன்லி கிரே ரீஜியன் இல்லையா? ஓகே, இந்த கிரே ரீஜியன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is the region which is common to all the three sets. மூணு செட்லேயுமே இருக்கக்கூடிய ரீஜியன் இந்த கிரே கலர் ரீஜியன் தான். ஸோ we can write it as A intersection B intersection C is the grey color region. இல்லையா? ஸோ அதை தான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ we can write it as n of A plus n of B plus n of C. இதை நான் வந்து ஜஸ்ட் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, மைனஸ் இதை இங்கே கொண்டு வந்துடுறேன், n of A இன்டர்செக்ஷன் B மைனஸ் அடுத்தது இந்த பார்ட் எழுதிக்கிறேன், n of B இன்டர்செக்ஷன் C மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் C ப்ளஸ் n of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, n of A யூனியன் B யூனியன் C எப்படி எழுதுகிறோம், n of A ப்ளஸ் n of B ப்ளஸ் n of C மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் B மைனஸ் n of B இன்டர்செக்ஷன் C மைனஸ் n of A இன்டர்செக்ஷன் C plus n of A intersection B intersection C. இதுதான் நம்மளோட செகண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா 1 அண்ட் ஃபார்முலா 2 வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரெண்டு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டெரிவேஷன் அவ்வளோவா இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த ஃபார்முலா எப்போனா வந்து கேட்கலாம், இல்லை எதுக்குன்னா யூஸ் ஆகலாம். ஸோ இது தெரிஞ்சு ரொம்ப வந்து டஃப்பான டெரிவேஷன்லாம் இது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம், அந்த ஃபார்முலாவை செகண்ட்லேயும் ஃபுல்லாகவுமே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ரெண்டு ஃபார்முலாஸ். இது நம்ம பின்னாடி சாப்டர்ஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன் சாப்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம இந்த ஃபார்முலாஸ் இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம், வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ செட்ஸ் such that either x either y or two sets such that என்ன கொடுத்துருக்காங்க, number of elements in x union y is 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So what is this? This is given.
மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது given to proof ஸ்டெப்ஸு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் டயக்ராம்ஸும் will carry some marks. ஸோ எதுவுமே வந்து விட்டு வைக்கக்கூடாது and you should present it very neatly. ஓகே, ஸோ n of x union y எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 50 elements அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x has 28 elements. ஸோ n of x is 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and y has, so n of y is 32 elements அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. how many elements to find என்ன, how many elements does x intersection y have அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ n of x intersection y எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, இந்த வேல்யூ கேட்குறாங்க, மீதி 3 வேல்யூஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி we are going to find the answer. ஸோ இது நம்ம கேஸில் என்ன ஆகிடும், n of x union y is equal to n of x plus n of y minus n of x intersection y. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 50 equal to 28 plus 32 minus n of x intersection y. This is intersection. Okay, so இந்த மைனஸில் இருக்க n of x intersection y நான் லெஃப்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸில் ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் n of x intersection y is equal to இந்த பக்கம் இருக்க 50, லெஃப்ட் சைடில் இருக்க 50ன்ற பாசிட்டிவ் வேல்யூவை ஈக்குவல் டு சைனுக்கு இந்த சைடில் கொண்டு வரும்போது என்ன ஆகுது, minus 50 அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஸோ இஃப் யூ சிம்பிளிஃபை this equation, 28 plus 32 is 60, 60 minus 50 is 10. ஸோ n of x intersection y என்ற வேல்யூ என்ன, it is 10. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதோட எலிமெண்ட் என்ன அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். Okay, so next example 28. In a school there are 20 teachers who teach mathematics or physics. இந்த or condition வந்தால் என்ன அர்த்தம், யூனியன் அர்த்தம். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, செட் பில்டர் ஃபார்மில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம், யூனியனை a union b can be written in set builder form as all x such that x belongs to a or x belongs to பின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ ஆர் கண்டிஷன் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், யூனியன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், நம்பர் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீச்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மேக்ஸ் டீச்சர்ஸை நான் வந்து n of mன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகே, அப்புறம் n of p ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க, n of m யூனியன் p கொடுத்துருக்காங்க, which is 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் தீஸ் 12 டீச் மேக்ஸ். ஸோ 12 டீச் பண்ணுறவங்க 12 பேர், மேக்ஸ் டீச் பண்ணுறவங்க 12 பேர், அண்ட் 4 டீச் போத் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ போத் வரும்போது, போத் அண்ட் வரும்போது என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ n of m intersection p என்ன கொடுத்துருக்காங்க, 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. we have to find n of p. ஸோ சிம்பிளே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். n of m union p is equal to n of m plus n of p minus n of m intersection p. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 20 equal to 12 plus n of p minus 4. ஸோ n of p மட்டும் நான் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் அதர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் n of p மட்டும் இங்கேயே ரிட்டர்ன் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு bring all the other values to the right side. ஸோ 20 ப்ளஸில் இருக்க 12 மைனஸ் 12 ஆகிடும், மைனஸில் இருக்க 4 ப்ளஸ் 4 ஆகிடும். ஸோ it will become 8 plus 4 12. So the number of teachers who teach physics is
12. Okay, wow. So 12 plus 12, 24, 24 minus 4, it comes to 20. Okay, the next one is, this is M and P. The next example is, in a class 35 students, in a class of 35 students, so overall 35 students irukanga, 12 like to play cricket and 24 like to play cricket. So number of players playing cricket, we'll take it as 24, and 16 like to play football play பண்றவங்க 16 members. Also each student likes to play at least one of the game. So யாருமே விட்டு போகல, எல்லாமே இதுக்குள்ளே இருக்காங்க. How many students like to play both cricket and football? So both ன்னு வரும்போது என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? Intersection கண்டுபிடிக்க சொல்றாங்க. N of C intersection F எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35 ஸ்டூடெண்ட்ஸுன்றது இந்த யூனிவர்சல் செட் இல்லையா? ஸோ யூனிவர்சல் செட் 35ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி யூனியன் எஃப் எங்கே கொடுத்துருக்காங்க? கொடுத்தா தானே நம்மளால் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இங்கே ஒரு கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஈச் ஸ்டூடெண்ட் லைக்ஸ் டு பிளே அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த 2 கேம்ஸ். அப்படின்னா அந்த யூனிவர்சல் செட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த 2 செட்டில் ஏதோ ஒரு செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போது என் ஆஃப் சி யூனியன் எஃப் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 35 ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் த என்டையர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் இட் இஸ் வெரி சிம்பிள், we can going to substitute it in the formula. N of C union F equal to N of C plus N of F minus N of C intersection F. So substitute panna 35 equal to 24 plus 16 minus N of C intersection F. So N of C intersection F, இந்த minus N of C intersection F left side ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ளஸ் 35 ஈக்குவல் டு சைன் அந்த சைட் கொண்டு போகும்போது என்ன ஆகுது? 24 6 + 16 - 35 அப்படின்னு வருது. 24 + 16 is 40, 40 - 35 is 5. So the students that play both cricket and football is 5. So given என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆன்சர் என்ன, இதெல்லாம் வந்து you have to write in words. So given எடுக்கும்போது let's see be the number, let's see be the students playing cricket அப்படின்னு சொல்லி எழுதணும். let F be the students playing football அப்படின்னு எழுதணும். ஓகே, அதே போல் ஃபைனல் அவுட்புட்டில் வந்து you have to write the students playing both cricket and football are 5. இல்லைனா 5 students play both cricket and football அப்படின்னு சொல்லி எழுதணும், வேர்ட்ஸில் எழுதணும். Okay, the next problem is, in a survey 400 students in a school, in a survey of 400 students in a school, 100 were listed as taking apple juice. Okay, so apple juice சாப்பிடுறவங்க, let A be the students, let given எழுதும்போது let A be the students taking apple juice. Okay, so therefore n of A equal to n questionல கொடுத்திருக்காங்க 100 ன்னு கொடுத்திருக்காங்க, and 150 as taking orange juice. Okay, so B be the students taking orange juice, therefore n of B is 150 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. And 75 were listed as taking both apple juice as well as orange juice. So and conditionல கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? A intersection B, n of A intersection B எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find how many students were taking neither apple juice nor orange juice.
இந்த டயக்ராமில் எழுதும்போது எப்படி எழுதுவோம், யூனிவர்சல் செட்டோட கவுண்ட் என்ன 400ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிங்கிங் ஆப்பிள் ஜூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எல்லோ ப்ளஸ் க்ரீன் கலர் ரீஜியனோட கவுண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க 100ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் ரீஜனோட கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 115 கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் ரீஜனோட கவுண்ட் பார்த்தோம்னா 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த எந்த ரீஜனுமே இல்லாமல் ஒயிட் கலர் ரீஜன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒயிட் கலர் ரீஜன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆப்பிள் ஜூஸும் குடிக்கக்கூடாது, ஆரஞ்ச் ஜூஸும் குடிக்கக்கூடாது. ஸோ அது இல்லாமல் ஜூஸே குடிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா வில் கெட் த ரெஸ்ட் ஆஃப் த செட். ஒயிட் கலரில் இருக்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ யூனியன் பியோட கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லையா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வருது, 100 ப்ளஸ் 150 மைனஸ் 75, தட் இஸ் 175 வருதா. ஓகே ஸோ மொத்தம் 175 students are drinking either apple juice or orange juice. ஸோ ஜூஸே குடிக்காதவங்க என்ன வந்துடுது, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பியோட காம்ப்ளிமெண்ட் என்னவோ அதுதான் நமக்கு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், யூனிவர்சல் செட்டோட நம்பர்லேருந்து ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட் செட் கிடைக்கும் இல்லையா. அதுதான் வந்து ஏ டேஷ்ன்றது என்ன, யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. நம்ம கேஸில் ஏ யூனியன் பியோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ யூனியன் பி. அப்போ என்ன வருது, யூனிவர்சல் செட்டில் மொத்தம் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மைனஸ் இங்கே இருக்க the students drinking either apple or orange juice வந்து 175, which comes to 225 students. 225 students neither drink apple nor orange juice. Okay, so the next problem is there are 200 individuals with skin disorder. Okay, 120 have been exposed to chemical C1. ஸோ இது வந்து கெமிக்கல் C1, இது வந்து கெமிக்கல் C2. என்ன கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் C1 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என் ஆஃப் C1 இஸ் 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் C2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and that are exposed to both chemicals என்ன கொடுத்துருக்காங்க, that is n of C1 and C2. so intersection is 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. find the number of individuals exposed to C1 but not C2. இந்த but not கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, C1 ஆனால் C2ல இருக்கக்கூடாது அப்படின்றது என்னது, C1 மைனஸ் C2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, C1 மைனஸ் C2 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, C2 பட் நாட் த கெமிக்கல் C1ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என் ஆஃப் C2 மைனஸ் C1 கேட்டிருக்காங்க. what is the third one they are asking for, that are exposed to chemical C1 or C2. R என்றது union. so n of C1 union C2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே எந்த கிளாஸுமே சொல்லலை இந்த 200 இண்டிவிஜுவல்ஸுமே இந்த ரெண்டு குரூப்லேயும் C1 C2லேயே வந்துடுறாங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்ல. ஸோ இது என்ன ஆகிடுது, யூனிவர்சல் செட்டோட கவுண்ட் ஆகிடுது. ஸோ என் ஆஃப் யூ என்னது 200. ஓகே, ஸோ இப்போது எப்படி ஃபஸ்ட்டு என் ஆஃப் C1 மைனஸ் C2 எப்படி கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் வாட் இஸ் C1 மைனஸ் C2,
this yellow color region இல்லையா இதுதான் C1 minus C2 which is the yellow color region. இது blue color region C2 minus C1 is the blue color region and the green color region is C1 intersection C2. Okay, this is the green color region இல்லையா okay. So இப்போ இந்த C1 நான் எப்படி எழுதலாம்? How can I write C1? C1 is yellow color plus green color region இல்லையா which is n of C1 can be written as n of C1 minus C2, that is the yellow color region, plus n of C1 intersection C2, that is the green color region. இப்போ question என்ன கொடுத்திருக்காங்க 120 people are exposed to chemical 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம find பண்ண வேண்டியது. So I'll just keep it like that. And n of number of people exposed to both the chemicals எவ்வளோ கொடுத்திருக்காங்க 30 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த n of C1 minus C2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 30 அதர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போனோன்னா -30 ஆகும். ஸோ மை ஆன்சர் will be 90 people are exposed to the chemical C1 but not the chemical C2. Similarly for this one that are exposed to chemical 2 but not chemical 1, அதுக்கு the same method I'm going to use. இந்த C2 எடுத்துக்க போகிறேன். n of C2 can be written as C2 region can be written as blue plus green இல்லையா. ஸோ இந்த ப்ளூன்றது தான் C2 minus C1 என்ற region plus green color region என்ன C1 intersection C2 என்ற region. ஸோ C2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில் people's exposed to the chemical 2 is 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And we need to find C2 minus C1. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு intersection people exposed to both chemicals எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30 கொடுத்துருக்காங்க. ஸோ I'm going to keep this unknown value on one side and I'm going to take the other values and the other values to the other side. So 50 minus 30 is 20 people. 20 people are exposed to chemical 2 but not chemical 1. So third option என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க third option n of C1 union C2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. We know that A union B, n of A union B can be written as n of A plus n of B minus n of A intersection B இல்லையா. So C1 எவ்வளோ C1 is 120 plus C2 எவ்வளோ 50 minus 30 which is 140. So chemicals C1 C2 expose ஆகி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்தவங்க மொத்தம் 140 மெம்பர்ஸ் தான். ஓகே, இந்த 200ல் 140 மெம்பர்ஸ் தான் இந்த ரெண்டு கெமிக்கலும் எக்ஸ்போஸ் ஆகி வந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்க. மீதி இருக்க 60 மேபி சம் அதர் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபார்முலாஸ் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா கார்டினல் நம்பர்ஸ் வச்சு யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாஸை வச்சு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு.